வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். போக்சோ சட்டம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொம்மைகள். இளமவடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் தயாரித்து சாதனை. பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் மீது தக்காளி வீசி போராட்டம். பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் கைது. இனி விரிவான செய்திகள். பாகூர் பகுதியில் தொடர் மின்வெட்டை கண்டித்து மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் ராந்தல் மற்றும் மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாகூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் அறிவிக்கப்படாத தொடர் மின்தடை ஏற்பட்டு வருகிறது. இதனை சரி செய்திட கோரி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் நேற்று இரவு பாகூர் மணிக்குண்டு அருகில் மின்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். 500க்கும் மேற்பட்டோர் ராந்தல் மற்றும் மெழுகுவர்த்தி ஏந்தி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். புதுச்சேரி மின்துறையை கண்டித்து திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாகூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த 40 நாட்களாக அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டு இருந்து வருகிறது. மின்வெட்டை சீரமைக்க கோரி இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றது. இருப்பினும் தொடர்ச்சியாக அறிவிக்கப்படாத மின்வெட்டு பகல் மற்றும் இரவு நேரங்களில் ஏற்படுகிறது. இதனை சரி செய்ய கோரி புதுச்சேரி மின்துறையை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளான திமுக, காங்கிரஸ், தமிழக வாழ்வுரிமை கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் பாகூர் பகுதி பொதுமக்கள், பெண்கள், இளைஞர்கள், பெரியோர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பேசுகையில், தற்பொழுது நிலவி வரும் தொடர் மின்வெட்டின் காரணமாக பிள்ளைகளின் படிப்பு மிகவும் பாதிக்கப்படுகிறது என்றும், கருவுற்ற தாய்மார்கள் குழந்தைகளை வைத்துக் கொண்டு பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர் என்றும் தெரிவித்தார். முதியோர்களும் கடும் சிரமப்படுகின்றனர். நெல் களஞ்சியமாக விளங்கக்கூடிய பாகூர் பகுதியில் விவசாயம் செய்வதற்கு மின்சாரம் பெரிதும் தடையாக உள்ளது என்பதனையும், இதனால் பலதரப்பட்ட பிரச்சனைகள் உருவாகின்றது என்றும், இதனை சரி செய்தால் மட்டுமே வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்றும் கூறினார். மக்கள் மத்தியில் எடுத்துள்ள வகையில் இந்த புதுச்சேரி ஆளுகின்ற பாரதிய ஜனதா என்ஆர் கூட்டணி கண்டித்து மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசுடன் துணை போகும் புதுச்சேரி ஆளுகின்ற என்ஆர்எஸ் மின்துறையை தொடர்ச்சியான மின்வெட்டு, அறிவிக்கப்படாத மின்வெட்டு புதுவையாலும் என்ஆர் பிஜேபி அரசாங்கத்தில் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் என்றவர்கள் தொடர்ச்சியான இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வியாபாரிகளும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளுங்கள். இந்த வியாபாரம் பாதிக்கப்படுகிறது. தொடர்ச்சியான மின்வெட்டால் வியாபாரம் பாதிக்கப்படுகிறது. பள்ளி சிறுவர்கள் சரியா. கதிர்காமம் வடக்கு பாரதிபுரம் செண்பகா நகர் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து அம்மன் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் வடக்கு பாரதிபுரம் செண்பகா நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் கோடீஸ்வர லிங்கத்திற்கும் நந்தி பகவானுக்கும் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு நடைபெற்றது. இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டி சிவன் மற்றும் நந்தி பகவானுக்கு பால், தயிர், இளநீர், விபூதி, பன்னீர், பஞ்சாமிரதம், சந்தனம், தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பிரமுகர் ஜெயபால் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமமுக அவைத்தலைவர் ரகுபதி, சிவகுமார், கலைவாணி, சதீஷ்குமார், தட்சிணாமூர்த்தி, சிவலலிதா உட்பட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எல்லை மறுவா நெறியளிக்கும் பாதோரியம் போம் திருவாசகம் என்னும் திருமேறிய வெம்மாறிவன் அன்றே நாட்டினர் நம்பிக்கை இணையா வருவானே
ஞானம் தன்னை அவதிக்கும் நல்லதே சகலமும் சகலம் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் திருபுவனை தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு இலவச காலணிகள் மற்றும் போர்வைகளை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச காலணி போர்வை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட 14 கிராமங்களில் உள்ள 19 அங்கன்வாடி மையங்களில் முதியோர்களுக்கு சமூக நலத்துறை மூலம் வழங்கும் போர்வைகள் மற்றும் காலணிகள் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் வழங்கப்பட்டது. இதில் துறை அதிகாரிகள், அங்கன்வாடி ஊழியர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலத்தில் ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் போதைப் பொருட்களை தடுப்பது அறவே ஒழிப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுவை மாநிலத்தில் ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் போதைப் பொருட்களை தடுப்பது மற்றும் அறவே ஒழிப்பது தொடர்பான NCORD ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் மாநாட்டு வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சென்ற மாதம் துறை ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அனைத்து துறை அதிகாரிகளையும் கேட்டறிந்தார். ஒவ்வொரு துறையும் தாங்கள் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த நிகழ்வில் தெரிவித்தனர். காவல்துறை சார்பில் பல்வேறு பகுதிகளில் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்றும் இம்மாதம் இது தொடர்பாக மொத்தம் 18 வழக்குகள் பதியப்பட்டுள்ளன எனவும் இது தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தனர். மேலும் ஒவ்வொரு காவல் நிலையம் வாயிலாக அந்தந்த பகுதிகளில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தனர். கல்வித்துறை சார்பில் 15 அரசு பள்ளிகளுக்கு விழிப்புணர்வு அளிக்கப்பட்டுள்ளன என்றும் மேலும் இவை விரிவுபடுத்தப்படும் எனவும் தெரிவித்தனர். மேலும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சார்பாக பல்வேறு கிராமங்களில் விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன எனவும் தெரிவித்தனர். மேலும் பள்ளிகளுக்கு அருகில் 100 மீட்டருக்குள் உள்ள கடைகள் அடிக்கடி சோதனையிடப்பட்டு வருகின்றன எனவும் தெரிவித்தனர். மேலும் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு அருங்காட்சியகத்தில் அனைத்து கல்லூரிகளில் மாணவ மாணவிகள் சென்று பார்வையிட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தனர். சமூக நலத்துறை சார்பாக ஒவ்வொரு சிக்னல்களிலும் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களிலும் விழிப்புணர்வு நிகழ்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன எனவும் கிராமப்புறங்களில் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன என்றும் மேலும் அனைத்து மீனவ கிராமங்களிலும் விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் பேசிய மாவட்ட ஆட்சியர் பள்ளிகளுக்கு அருகில் அமைந்துள்ள கடைகளில் அடிக்கடி சோதனையிட வேண்டும் எனவும் புதுவையில் அனைத்து இடங்களிலும் சோதனைகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் போதைப் பொருள் இல்லா புதுவையை உருவாக்க தாங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அனைத்து துறை அதிகாரிகளையும் கேட்டுக்கொண்டார். மேலும் போதைப் பொருள் விழிப்புணர்விற்கு எதிரான மியூசியத்தில் தனியார் பள்ளி கல்லூரி மாணவர்களையும் அழைத்து சென்று காண்பிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் போதைப் பொருளுக்கு எதிராக பொதுமக்கள் அருகில் உள்ள கடைகளில் போதைப் பொருள் விற்பனை செய்தாலோ அல்லது வேறு விதத்தில் நடமாட்டம் இருப்பதாக உங்கள் பார்வைக்கு தெரிய வந்தாலோ 9489205100 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தாங்கள் தகவல் தெரிவிக்கலாம் எனவும் தாங்கள் அளிக்கும் தகவல்கள் பாதுகாப்பாக வைக்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வில் சார்பு ஆட்சியர் செல்வி இசிதா ரதி, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் கலைவாணன் மற்றும் நித்யா ராதாகிருஷ்ணன், மேலும் காவல்துறை, கடலோர காவல்படை, மீன்வளத்துறை, கல்வித்துறை, சுகாதாரத்துறை, சமூக நலத்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட துறை அதிகாரிகள், மாவட்ட நிர்வாகத்தின் வட்டாட்சியர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி நேருவீதி மற்றும் அண்ணா சாலையில் உள்ள ராம் தங்கநகை மாளிகை உரிமையாளர் ரமணிகாந்த் அவர்களின் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி நேருவீதி மற்றும் அண்ணா சாலையில் உள்ள ராம் தங்கநகை மாளிகை உரிமையாளர் டி ரமணிகாந்த் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கடை ஊழியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மேலாளர் ஞானசேகர் தலைமையிலும் வழக்கறிஞர் முனுசாமி முன்னிலையிலும் தங்கத்தேர் இழுத்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோவிலில் வந்திருந்த பக்தர்களுக்கு லட்டு மற்றும் பொங்கல் பிரசாதம் வழங்கப்பட்டது. திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்றத்திற்குட்பட்ட வசந்தபுரம் குறிஞ்சி நகரை இணைக்கும் மைனர் பாலம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருச்சிற்றம்பலம் ஊராட்சியில் உள்ள புதுச்சேரி தமிழ்நாடு இடையிலான குறிஞ்சி நகர் வசந்தபுரத்தை இணைக்கும் மைனர் பாலம் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டு 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பழுதடைந்த நிலையில் காணப்பட்டது. இதனை இடித்து புதிய பாலம் கட்டித்தர பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களிடமும் சுமார் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பலமுறை அப்பகுதி மக்கள் மனு அளித்தும் நிறைவேற்றப்படாமல் இருந்த பாலமானது தற்சமயம் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா PKT முரளி, திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் ஆகியோர் கூட்டு முயற்சியால் இன்று நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 40,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் மைனர் பாலம் கட்டுவதற்கான முதற்கட்ட பணி பூமி பூஜை செய்து பணி தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த பாலம் கட்டுவதற்கு நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் 1/3 பங்கு என தமிழக அரசின் சார்பில் 27 லட்சம் ரூபாயும், திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தனது சொந்த நிதியின் மூலம் 13,50,000 ரூபாய் என மொத்தம் 40,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் மைனர் பாலம் கட்டுவதற்கான பணி துவங்கி வைக்கப்பட்டது. பூமி பூஜையானது வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா PKT முரளி தலைமையிலும் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், கவுன்சிலர் காமாட்சி விஜயரங்கன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் PDO சுபாஷ் சந்திரபோஸ், மணிவண்ணன், பொறியாளர் குகன், ஓவர்சீர் ஞானவேல், வார்டு உறுப்பினர் கணேசன் மற்றும் வசந்தபுரம் ஊர் பொதுமக்கள், ஊர் நாட்டாமைகள், ஊர் முக்கியஸ்தர்கள் என திரளானோர் பங்கேற்றனர். 30 ஆண்டுகளின் கோரிக்கையை நிறைவேற்றிய ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனை அப்பகுதி மக்கள் மனதார பாராட்டினர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி உப்பளம் தொகுதி திபுராயப்பேட்டை குடியிருப்பில் பட்டா வழங்கும் நடவடிக்கைகள் தீவிரம். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட திபுராயப்பேட்டை நிக்கோல் தூரிய குடியிருப்பில் நீண்ட ஆண்டுகளாக வசித்து வரும் குடும்பங்களுக்கு சட்டப்பூர்வ உரிமை வழங்கும் நோக்கில் வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடக்கமாக முன்னெடுத்து வருகிறார். இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக சமீபத்தில் நில அளவைத்துறை, வருவாய்த்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் இணைந்து கணக்கெடுப்பு மற்றும் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர். இதனையடுத்து உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் நில அளவைத்துறை இயக்குநர் செந்தில்குமார் ஆகியோருடன் திபுராயப்பேட்டை பகுதியில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நிக்கோலஸ் குடியிருப்பில் பலருக்கும் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலைத்த உறைவிடம் இருந்தாலும் அவர்களுக்கு உரிய சட்ட உரிமை இல்லாத நிலை உள்ளது. எனவே அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதுடன் அடிப்படை வசதிகளும் செய்யப்பட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தார். இதற்கு பதிலளித்த மாவட்ட ஆட்சியர், உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அரசுடன் ஆலோசித்து திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். இதோடு மட்டுமின்றி அந்த பகுதியில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குடிநீர், சாலை மற்றும் சாலை வழி கழிவுநீர் பிரச்சனைகள் குறித்த பொதுமக்களின் கோரிக்கையை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் பார்வையிட்டு உடனடி நடவடிக்கை எடுத்து தீர்த்து வருகிறார். எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது மற்றும் மேம்படுத்துவதுதான் எங்களின் முக்கிய நோக்கம் என்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கூறினார். இந்த முயற்சி நடைமுறைப்படுத்தப்பட்டால் நிக்கோலஸ் குடியிருப்பில் வசிக்கும் ஏழை மற்றும் சமூக பின்தங்கிய மக்களுக்கு சட்டப்பூர்வ உரிமைகள் கிடைப்பதுடன் அரசு நலத்திட்டங்கள் முழுமையாக பயனளிக்கக்கூடியவையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து புதுச்சேரி அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை, புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் மற்றும் கடற்கரை மேலாண்மை அதிகார அமைப்பு அலுவலகம் சென்று டாக்டர் யாசம் லட்சுமி நாராயண ரெட்டி நேரில் சென்று சந்தித்து தடையில்லா சான்றிதழ் நில அளவை துறைக்கு அளிக்கும்படி அதற்கு கோப்பு ஒப்புதல் வழங்கும்படி சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். சட்டமன்ற உறுப்பினரின் கோரிக்கையை ஏற்று செய்து தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். கழக கிளை செயலாளர்கள் இருதயராஜ், ராகேஷ், கழக சகோதரர்கள் மோரிஸ், வின்சென்ட், அருள் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் பாலியல் தொல்லையில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்க போக்சோ சட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொம்மைகளை புதுச்சேரி இளங்கோ அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் உருவாக்கி அசத்தியுள்ளனர். நாடு முழுவதும் தற்பொழுது பாலியல் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் சிறுமிகள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு குட் டச், பேட் டச் என்றால் என்ன என்பதை விழிப்புணர்வாக கொண்டு செல்ல புதுச்சேரி முத்திரையர் பாளையத்தில் உள்ள இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் வித்தியாசமான முயற்சியை மேற்கொண்டனர். அந்த வகையில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் இயற்பியல் ப்ராஜெக்டாக பொம்மையை உருவாக்கினர். அதற்கு சாரா என பெயரிட்டனர். மாணவர்கள் சென்சார் கொண்டு தயாரித்த இந்த பேசும் பொம்மையானது பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ சட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. சாரா பொம்மையானது குட் டச், பேட் டச் பற்றி தமிழ், ஆங்கிலம், ஹிந்தியில் சொல்கிறது. பள்ளியில் பயிலும் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் குழந்தைகளுக்கு சாரா பொம்மைகள் குறித்து செயல் விளக்கம் தந்தனர். இந்த நிகழ்வை பள்ளி துணை முதல்வர் கோகிலாம்பாள் துவக்கி வைத்தார். பொம்மையின் அந்தரங்க பாகங்களை தொட்டால் தொடாதே என மும்மொழிகளிலும் சொல்கிறது. தற்போது முதற்கட்டமாக 3 பொம்மைகளை பள்ளி மாணவர்கள் உருவாக்கியுள்ளனர். இதில் நாங்கள் நிறைய ப்ரொஃபஷனல்ஸை ஈடுபடுத்தணும். இதை களிமண்ணில் தயாரித்து, அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் அதுக்கு மோல்டு தயாரித்து, அதுக்கு பிறகு அதில் எஃப்ஆர்பியிலேருந்து நாங்கள் அந்த எடுத்திருக்கோம். இதனால் நிறைய பொம்மைகளை எங்களால் இந்த பள்ளிகளாக தயாரிக்க முடியும். எங்களுக்கு விற்பனை செய்யும் நோக்கம் இல்லை, இதுக்கு பேட்டன்ட் வாங்கணுன்ற எண்ணமும் இல்லை. இது அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம். 3 லாங்குவேஜில் இப்போ நாங்கள் பேசுறதுக்காக இந்த ஜாரா பொம்மை 3 லாங்குவேஜில் பேசும், 3 மொழிகளில் பேசும். ஜாரா பொம்மை 3 மொழிகளில் பேசும்: தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம். அதனுடைய பிரைவேட் பார்ட்ஸை தொட்டால் நோ, டோன்ட் டச் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அதே மாதிரி தமிழில், ஹிந்தியில் சொல்லும்.
அது இல்லாத போக்சோ சட்டத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வும் ஏற்படுத்தும். இதை வந்து நாங்கள் வந்து ரொம்ப எளிமையாக ஒரு சர்க்யூட் போட்டு தான் நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம். இந்த வந்து இந்திய லாங்குவேஜ், அதாவது இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளிலும் இந்த ஜாரா பொம்மை பேசுமாறு நாங்கள் வந்து எதிர்காலத்தில் இப்போ தயாரிக்க இருக்கிறோம். இளவாடிகள் ஹையர் செகண்டரி ஸ்கூல் முத்திரைப்பாளையம் பாண்டிச்சேரியில் படிக்கிறேன். என் பேர் யோகேஸ்வரி. இந்த பொம்மை அவேர்னஸ்க்காக நாங்கள் அதை உருவாக்கியிருக்கோம். இதில் வந்து டச் சென்சார் போட்டிருக்கோம். டச் சென்சார் டச் பண்ணுறப்போ அது வந்து சவுண்ட் கொடுக்கும். சவுண்ட் வந்து 3 லாங்குவேஜில் இருக்குது. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி 3 லாங்குவேஜில் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இது வந்து சின்ன பசங்க பார்க்குறப்போ இதை தொட்டால் சவுண்ட் கொடுக்கும். அந்த சவுண்டில் வந்து அவங்க என்ஜாய் பண்ணி அதை பார்ப்பாங்க. பார்க்குறப்போ அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தொட்டால் வெளியே சொல்லணும்னு. அதில் வந்து வெளியே 1098 நம்பருக்கு அவங்க போல்டாக அவங்களே ஃபோன் பண்ணலாம். இல்லைன்னா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் போல்டாக வெளியே சொல்கிறதுக்காக நாங்கள் ட்ராமாலாம் பண்ணியிருக்கோம். இது எங்களோட பிசிக்ஸ் ப்ராஜெக்ட். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் மீது தக்காளியை வீசி போராட்டத்தில் ஈடுபட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரியில் 2015ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் 2642 பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும் போது பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் 2016ஆம் ஆண்டு 2642 பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். ஆனால் கடந்த 8 ஆண்டுகளாக இவர்களுக்கு பணி வழங்கவில்லை. இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2642 பேருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்றும் அவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை. இதனை கண்டித்தும் மீண்டும் பணி வழங்க வேண்டுமென வலியுறுத்தியும் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 8 ஆண்டு காலம் தங்களது கோரிக்கைக்கு செவிசாய்க்காத புதுச்சேரி அரசு மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பிய ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் மீது தக்காளியை வீசி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர். அப்போது காவல்துறையினர் தடுக்க முயலவே இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து ஊழியர்கள் தக்காளியை வீசிக்கொண்டே இருந்ததால் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தின் கதவுகள் மூடப்பட்டது. இதனால் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் பிறந்தநாள் அன்று புதுச்சேரி அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தேவையான பேபி கிட்ஸ் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் 51வது பிறந்தநாளை ஒட்டி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சொல்லிக்கிணங்க மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக தொகுதி நிர்வாகி வசந்தராஜா மற்றும் கிளை நிர்வாகி ஜெகதீஷ் ஏற்பாட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் பிறந்தநாள் அன்று புதுச்சேரி அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தேவையான பேபி கிட் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் மற்றும் அரியாங்குப்பம் தொகுதி தொண்டரணி நிர்வாகி பிரபு, கிளை நிர்வாகிகள் செல்வா, மணிகண்டன், மகளிர் அணி நிர்வாகிகள் கலா, ஜெயா மற்றும் நிர்வாகிகள் முரளி, பவித்ரன், மனோ பிரகாஷ், புண்ணியமூர்த்தி, விஸ்வா, மணவெளி தொகுதி ஆகாஷ் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.
மணவெளி தொகுதிக்குட்பட்ட இடையார்பாளையம் பகுதியில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. மணவெளி தொகுதிக்குட்பட்ட இடையார்பாளையம் பகுதியில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதல் பரிசையும் கோப்பையும் கனவுகள் மெய்ப்படும் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் முருகன் என்கின்ற பெருமாள் அவர்கள் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் கொடுத்து வெற்றி பெற்ற அணியினை பாராட்டினார். உடன் கிரிக்கெட் கமிட்டி உறுப்பினர்கள் அறக்கட்டளை நிர்வாகிகளும் உடன் இருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போக்சோ சட்டம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொம்மைகள். இளமவடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் தயாரித்து சாதனை. பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் மீது தக்காளி வீசி போராட்டம். பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.